நண்பர்களே, நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியடைய நண்பர்களே. இன்று அரிதான நாணயங்கள் வரிசையில் ₹1 ஸ்மால் ஃபார்மர்ஸ் 1987ஆம் வருடம் நாணயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். 1987ஆம் வருடம் 7வது உலக உணவு தினம் கொண்டாடப்பட்டதை முன்னிட்டு இந்திய அரசாங்கம் சிறு விவசாயிகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு கமாமரேட்டிவ் நாணயமாக பொது புழக்கத்திற்கு இந்த நாணயத்தை அரசாங்கம் வெளியிட்டது. இந்த நாணயம் FAO சீரியலில் வெளிவந்த நாணயம். FAO சீரியலில் 3 ஆண்டுகள் நாணயங்கள் வெளியிடப்பட்டன. 1986, 1987, 1988. FAO சீரியலில் வெளிவந்த நாணயங்கள் அனைத்தும் முக்கியமான நாணயங்களே. இந்த வரிசையில் இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் ₹1 நாணயம் 1987ஆம் ஆண்டு 7வது உலக உணவு தினத்தை முன்னிட்டு நமது இந்திய அரசாங்கம் இந்த நாணயத்தை கமாமரேட்டிவ் நாணயமாக சிறு விவசாயிகள் நலனை பாதுகாக்கும் வகையிலும் வெளியிடப்பட்டது. நண்பர்களே, இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும், இதன் கீழே சத்தியமே ஜெயந்தே என்ற இந்தியிலும், இதற்கு கீழே 1 என்ற எண்ணும், பக்கவாட்டில் ஆங்கிலத்தில் ருப்பி இந்தியா என்றும் ருப்பியா பாரத் என்ற இந்தியிலும் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த ₹1 நாணயத்தில் மறுபுறம் மேலே FAO லோகோவும் விவசாய குடும்பம் ஒரு பெண்ணும் ஆணும் நாற்று நடுவது போலவும், இதற்கு கீழே வருடமும், இதற்கு கீழே மின்ட் மார்க்கும் அச்சிடப்பட்டிருக்கும். பக்கவாட்டில் ஸ்மால் ஃபார்மர்ஸ் என்று ஆங்கிலத்திலும் சோட்டி கிசான் என்று இந்தியிலும் அச்சரிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் உலோகம் என்ன என்று பார்த்தால் காப்பர் நிக்கல், அதாவது செம்பு நிக்கல் கலவையிலான உலோகம். இதன் எடை என்று பார்த்தால் 6 கிராம். இதன் சைஸ் 26 mm. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இந்த எட்ஜ் செக்யூரிட்டி எட்ஜ், பாதுகாப்பு விளிம்பு. இந்த நாணயம் மொத்தம் 3 நாணய சாலைகளில் அச்சடிக்கப்பட்டு பொது புழக்கத்திற்கு விடப்பட்டன. நண்பர்களே, மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத். இந்த 3 நாணய சாலைகளும் மும்பையும் ஹைதராபாத்தும் ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளது. ஸ்கேர் கேட்டகரியில் உள்ளதால் இதனுடைய மதிப்பு என்று பார்த்தால் மும்பை ₹10 150 வரையிலும், ஹைதராபாத் ஸ்டார் குறியீடு இருக்கும். இதன் மதிப்பு ₹25 250 வரையும் உள்ளது. நண்பர்களே, இதுவே கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக இருந்தால் எந்த குறியீடும் இருக்காது. இந்த நாணயம் ரேர் நாணயமாக உள்ளது, அரிதான நாணயமாக உள்ளதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் ஃபைன் கண்டிஷனே ₹50 XF ₹100 UNCயாக இருந்தால் ₹500 வரையிலும் உள்ளது. நண்பர்களே, எனவே நண்பர்களே, இந்த நாணயம் இப்பொழுதும் புழக்கத்தில் உள்ள நாணயம்தான். இந்த நினைவு நாணயம் உங்களிடம் கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. நண்பர்களே, சேகரிப்பில் வைக்கவும். நாணய சேகரிப்பு என்பது ஒரு கலையே. இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். நண்பர்களே, நமது சேனலை சப்ஸ்கிரிப்ஷன், லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.